ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 3 தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு குக்கர் நல்லா சூடானது, எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் போட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வதங்கினது, அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி மட்டன் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் காட்டுற பிரியாணி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பவுடரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஆல்ரெடி வேக வச்சுருக்க மட்டன், ஊற வச்சுருக்க அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.25 டம்ளர் அரிசி போட்டேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டோம்னா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.